श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमद्गृध्रशरस्तीर पारिजातमुपास्महे यत्र तुङ्गैरतुङ्गैश्च प्रणतैर्गृह्यते फलम्। இப்பொழுது சுவாமி வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த ஸ்தோத்திரங்களிலே பரமார்த்த ஸ்துதி என்கிற ஸ்தோத்திரம் பற்றி நாம் அனுபவம் செய்ய போகிறோம். அநேக ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசிகன் அருளிச் செய்திருக்கார். இதுல ஒண்ணுமே ஒவ்வொரு விதமாக இருக்கு. ரகுவீர கத்தியம் அப்படின்னா அது ஒரு தனி மாதிரியான பகவத் அனுபவம். கோபால விம்சதி அப்படின்னா அது ஒரு தனி விதமான பகவத் அனுபவம். அதாவது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லச்ச அதுல விசேஷமான விஷயங்கள் எல்லாம் நிறைய சாதிக்கிறார். இப்ப கோபால விம்சதியில கிருஷ்ணாவதார விஷயங்கள் சாதிக்கிறார். ரகுவீர கத்தியத்துல ராமாவதார விஷயங்கள் சாதிக்கிறார். திவ்ய தேச ஸ்தோத்திரங்கள் தேவநாயக பஞ்சாசத்து வரதராஜ பஞ்சாசத்து அதுல எல்லாம் அந்தந்த திவ்ய தேசத்துல அர்ச்சாமூர்த்தியா இருக்கிற எம்பெருமானுடைய பிரபாவங்கள், எம்பெருமானுடைய குணங்கள், சௌந்தர்யாதி குணங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்த்திருக்கோம். அடியேன் இப்ப சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, வேற வேற விஷயம் இருக்கு. ஒண்ணுலயுமே ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல ஹயக்ரீவனுடைய மகாத்மங்கள்லாம் இருக்கு. வேறொரு விஷயம் இருக்குன்னு மட்டுமல்ல, அந்த அனுபவமே வேற வேற மாதிரி இருக்கு. ஒண்ணுல இருக்க மாதிரி இன்னொன்னு இல்ல. ரகுவீர கத்தியத்துல ராமனை எப்படி அனுபவிச்சாரோ அதே ரீதியில கோபால விம்சதியில கண்ணன் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ரகுவீர கத்தியத்துல ராமாவதார வைபவம் பூர்த்தியாக கத்தியமா அனுபவிச்சிருக்கார். ஆனா கோபால விம்சதியில கிருஷ்ணாவதார வைபவம் பூர்த்தியா சொல்றேன்னு வரல. அதுக்கு ஒரு மகாகாவியம் பண்ணிருக்கார். யாதவாபியுதயம் அப்படிங்கிற மகாகாவியம் சுவாமி தேசிகனே அருளி செய்திருக்கார். பின்ன கோபால விம்சதி என்ன கேட்டா அது ஒரு தனி அனுபவம். அது கிருஷ்ணனை நேர பாக்குற மாதிரி அனுபவிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்துல இருக்கிற கண்ணனுடைய ரூபங்கள், கண்ணன் உரலை இழுத்துக்கொண்டு தாமோதரனாக போன ஒரு ரூபம், கண்ணன் நவநீத நாட்டியம் பண்ணுவனாக இருந்த ரூபம், அந்த மாதிரி எத்தனையோ கண்ணனுடைய திவ்ய ரூபங்களை நேர பார்த்து பார்த்து ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் சாதிக்கிறார். நான் இப்படி நேரத்தை பார்க்கிறேன், நவநீத நாட்டியத்தை நேர பார்க்கிறேன், வேணுகோபால கிருஷ்ணனை நேர பார்க்கிறேன், தாமோதர கிருஷ்ணனை நேர சேவித்துக் கொண்டிருக்கிறேன், அப்படிதான் வரும். அதுல ஒரு விஷயம் பாருங்க, கடைசியில அதுக்கு பலஸ்ருதி சொல்லச்ச, கோபால விம்சதி 20 ஸ்லோகம் தானே, கடைசியில பலஸ்ருதி சொல்லச்ச இந்த கோபால விம்சதி ஸ்தோத்திரத்தை யார் பாராயணம் பண்றாளோ அவளுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லணும். பொதுவா தேசிகன் அங்கங்க பலஸ்ருதி சொல்லச்ச என்ன பண்ணுவான்னு கேட்டா, நல்ல பக்தி வரும், நல்ல வாக்கு வரும், இப்படிலாம் சாதிக்கிற வழக்கம். வாகர்த்த சித்தி ஹேதோஹோ, ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல நல்ல வாக்கும் அர்த்தமும் சித்திக்கும் அப்படின்னார். சரசிஜ நிலையாயா ஸ்தோத்திரம் ஏதத் பட்டந்தா சகல குசல சீமா சார்வபௌமா பவந்தி. ஸ்ரீஸ்துதியை பாராயணம் பண்ணா சகல குசலமும் கிடைக்கும், சகல சௌக்கியமும் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ற. இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு பலன் விசேஷமாக சாதிப்பார். இந்த கோபால விம்சதிக்கு என்ன பண்றான்னு கேட்டானா, இத்தியனன்ய மனசா விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிம் பட்டன் திவ்யவேணு ரசிகம் சமீக்ஷதே. இந்த கோபால விம்சதி நன்னா அனுபவிச்ச ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி, அதாவது பாராயணம் பண்ணிட்டே வந்தா கிருஷ்ணனை நேர பார்க்கலாம் அப்படின்னார். திவ்ய வேணு ரசிகம் சமீக்ஷதே. வேற பலனை காட்டிலும் கிருஷ்ணனை சாட்சாத்தா நேர பார்க்கலாமா, நேர பார்க்கிற மாதிரியான ஒரு அனுபவம் வருமா. ஏன்னா அந்த ஸ்லோகங்களே அப்படிதான் இருக்கு. ஒன்னும் கண்ணனை நேர காமிக்கிற மாதிரி தான் ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். அப்படியாக அங்க பலன் சாதிக்கிற. அதனால எதுக்கு சொல்றேன், விஷயங்கள் வேற வேற மட்டுமல்ல, அனுபவங்களே வேற வேறையா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். நமக்கே தெரியும், தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகனுடைய அனுபவம், வரதராஜ பஞ்சாசத்துல சுவாமி தேசிகனுடைய அனுபவம் ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு.
ரெண்டுமே பஞ்சாசத்து தான், 50-50 ஸ்தோத்திரம். இவர் தேவநாதர், அவர் தேவராஜன், வரதராஜ பெருமாள். அதனால ஒரே மாதிரி ஸ்தோத்திரம் தானே பண்ண முடியும். அப்படி இல்லை, அங்க அந்த அனுபவத்திலேயே வித்தியாசம் அப்படிங்கிறது நன்னா தெரியுது. தேவநாத பெருமானை எப்படி அனுபவிக்கிறார், அதுவும் நாயிகா பாவத்துல அந்த பெருமாளை கேசாதி பாதாந்தமாக இப்படியெல்லாம் அனுபவிக்கிறார். ரொம்ப அழகா இருக்கும். வரதராஜ பஞ்சாசத்து அனுபவம் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரியாக அனுபவ ரீதி அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்லோக ரீதி அப்படின்னு பார்த்தாலும், ஸ்லோகத்துல இருக்கிற விஷயங்களுடைய ரீதி அப்படின்னு பார்த்தாலும் ஒன்னுக்கும் எப்படோ வைலட்சண்யம், வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி அனுபவ ரீதியிலையும் வித்தியாசம் இருக்கு. பாதுகா சகஸ்திரமே எடுத்துக்கலாமே. பாதுகா சகஸ்திரம்னா மற்ற ஸ்தோத்திரங்களை காட்டிலும் அது வித்தியாசமானது. 1008 ஸ்லோகம் இருக்கு, பாதுகை பத்தி இருக்கு. அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதுல அனுபவிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாதுகையினுடைய ஒவ்வொரு வைபவத்தை சொல்லும் போதும் அந்த அனுபவமே ஒரு தனிப்பட்ட விதமா இருக்கும். ஒரு விதத்துல பார்த்தா பெருமாளுக்கு அது சொல்ல முடியாது, பாதுகைக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்னு வரும். அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள் அருளி செய்யும் போது அநேக விஷயங்கள் கூட அநேக விதமான அனுபவங்களையும் நமக்கு சாதிக்கிறார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட வந்திருக்கிற ஸ்தோத்திரம் தான் இப்போ பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம். இது திருப்புட்குழியில இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ விஜயராகவ பெருமான் அவரை பத்தி அருளி செய்த ஸ்தோத்திரம் இது. காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளுக்கு பஞ்சாசத்து பாடினார். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசங்கள், காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமானை சுத்தி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அஷ்டபுஜ பெருமாள் ஒருத்தர், அவருக்காக அஷ்டபுஜாஷ்டகம் அருளி செய்தார். யதோக்தகாரி பெருமாள் ஒருத்தர், அவருக்காக வேகாசேத்து ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் அருளி செய்தார். திருவேளுக்கையில ஸ்ரீ நிருசிம்மன் இருக்கார், அவருக்கு காமாசிகாஷ்டகம் அருளி செய்தார். தூப்புல்ல திருத்தன்கால தீப பிரகாசர் எழுந்துள்ளிருக்கார், அவருக்காக சரணாகதி, அது பத்தியான சரணாகதி தீபிகா அப்படின்னு அருளி செய்கிறார். அதே மாதிரியாக திருப்புட்குழியில இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ விஜயராகவ பெருமான், அவருக்காக பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு அருளி செய்கிறார். சுத்தி இருக்கிறவர்கள் சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்துலானே அவதாரம், காஞ்சிபுரத்துலானே 9 வருஷம் ஏழி இருந்தார் முதல்லலாம். அப்ப அங்க இருக்கிற திவ்ய தேச அனுபவங்கள்லாம் சுவாமி தேசனுக்கு இருக்கும் நிறையா. ஆனா கூட அடிக்கடி அடியவன் விஷயம் சொல்றது உண்டு, ஸ்தோத்திரம் பாடணும் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு என்னால பண்ண முடியுங்கிறதுக்காக பண்றது இல்லை. இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் தேசிகன் கிட்டே இருந்து ஸ்தோத்திரத்தை வர வைக்கிறதுக்கு பெருமாள் தான் உண்மையில சங்கல்பிக்கிறார். பகவத் சங்கல்பத்தினால்தான் வருது இதெல்லாமே. அதுல சுதர்சனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம், இதெல்லாம் அவதாரம் பண்ணும்படி பகவானே சங்கல்பித்தான் அப்படின்னு அதற்காக ஐதிஹ்யங்கள்லாம் சொல்றான். அந்த ஊர்லயே ஜுரம் அதிகமாயிடுத்து, அவ ஜுரத்தினாலே பீடிக்கப்பட்ட போது சுவாமி தேசியன் இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களை எல்லாம் அருளி செய்தார். அவர்களுக்கு ஜுரம் இல்லாதபடி பார்த்துண்டார் அப்படின்னு, அதாவது ஜுரத்தினுடைய பாதகம் இல்லாதபடியாக ஷோடசாயுத ஸ்தோத்திரம் உங்களை ரட்சிக்கட்டும்னு ஒரு ஸ்தோத்திரத்துல எல்லாத்திலையும் அந்த மாதிரி எல்லாம் அருளி செய்கிறார். அப்படின்னு ஒண்ணுலயுமே ஏதாவது ஒரு வியாஜம் இருக்கும். பெருமாளே தேசிகனை பாட வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுறார். பாதுகா சாஸ்திரம் அப்படி வந்தது தானே, நான் பாடுறேன்னு பாடலையே, நீ பாடுன்னு பெருமாளுடைய சங்கல்பம், அதனால தானே பாடுற. அந்த மாதிரி இந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரம் கூட திருப்புட்குழியில எம்பெருமான் அவருடைய அனுகிரகத்தினால வந்ததுதான் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இப்படி ஒரு ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் மூலமாக பகவத் சங்கல்பம், பகவத் பிரேரணம், பகவானுடைய ஒரு தூண்டுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்தோத்திரத்துக்கும் பகவானுடைய தூண்டுதல் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு என்பதாக பெரியவர்கள்லாம் சொல்லுவார். பெருமாள் தான் ஸ்தோத்திரம் பண்ண சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக பெருமாளுடைய ஒரு நியமனம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஸ்தோத்திரத்துக்கு பரமார்த்த ஸ்துதின்னு பெயர் வச்சிருக்கார். அந்தந்த பெருமாளை வச்சுதானே வேகா சேத்து ஸ்தோத்திரம்
அஷ்டபுஜ அஷ்டகம், காமாசிகா ஸ்தோத்திரம் அப்படின்னு திவ்ய தேச பெருமாளோ இல்ல பெருமாளுடைய திருநாமோ திவ்ய தேசத்தினுடைய திருநாமோ வச்சுதான் சொல்ற வழக்கம் சுவாமி தேசிகன். ஆனால் 2 ஸ்தோத்திரம், ஒன்னு சரணாகதி தீபிகா, இன்னொன்னு 2வது இங்க பரமார்த்த ஸ்துதி, அதாவது காஞ்சிபுரம் விஷயத்துல சொல்றேன். இது 2மே ஸ்தோத்திரம் இது. ஆனா அதே சமயம் சாஸ்திர விஷயங்கள்ல நிறைய சொல்லிருக்கார், குறிப்பாக சரணாகதி பத்தி விஷயங்கள். அதனால அதுக்கு சரணாகதி பத்தியே மொத்த விஷயம் இருக்கு. அப்படின்னால திருத்தன்கா எம்பெருமானை அருளி செய்யும் போது சரணாகதி தீபிகா அப்படின்னு அருளி செய்தார். தீபிகானா தீபம்னு அர்த்தம். தீபம் எப்படி வஸ்துக்களை பிரகாசம் பண்ணுமோ அந்த மாதிரி சரணாகதி தத்துவத்தை பிரகாசம் பண்ணக்கூடியது, சரணாகதி தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடியது. இருட்டுல தீபம் தேவையோ இல்லையோ, அந்த மாதிரி நமக்கு சரணாகதியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சரணாகதி தீபிகா, இந்த தீபம் தேவை. அது உண்மையிலேயே சரணாகதியை பத்தி பல விஷயங்கள் அருளி செய்திருக்கார். ஸ்தோத்திரம் மொத்தமே அப்படிதான், சரணாகதி பத்தி விஷயம்தான் அதுல. அதே மாதிரிதான் இதுவும் சில ஸ்தோத்திரங்கள் அப்படி விசேஷமா அமையும். ஞாச திலக்கம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, ரங்கநாதன் விஷயத்துல ஸ்தோத்திரம் பண்ணச்ச ஞாச திலக்கம்னு சாதிக்கிறார். அதுவும் சரணாகதி பத்தி தான். அந்த மாதிரி பகவத் சங்கல்பத்தினால் அமையும் போது இந்த ஸ்தோத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, வெறுமை பெருமாளை குறிச்சு ஸ்தோத்திரம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் ஒரு பரமார்த்தத்தை சொல்றதும். பரமான உயர்ந்தன்னு அர்த்தம், ரொம்ப மிக உயர்ந்ததான ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தை நமக்கு எடுத்து சொல்றபடினால பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு இதுக்கு திருநாமம் வச்சிருக்க. பரமார்த்த ஸ்துதி அன்வகம் பிரபன்னைஹி. இந்த பரமார்த்த ஸ்துதியை தினமுமே சொல்லிக்கணுமா. குறிப்பாக சரணாகதி பண்ணவர்கள் எல்லாம் அவளுக்கெல்லாம் இந்த பரமார்த்த ஸ்துதியில பரமார்த்தம் இருக்கு, ஏதோ பெரிய விஷயம் இருக்கு போல இருக்கு. அதான் கடைசியில அப்படி சொல்ற, தினமுமே இவர்கள்லாம் நித்தியமே சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்றார். நித்தியமே அவ சொல்லிட்டு இருக்கும்படியாக இந்த பரமார்த்த ஸ்திதியில ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு, ஒண்ணு இல்ல பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு திருவுள்ளம். அதனால ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ரீதியில பல விஷயங்கள், சாஸ்திர விஷயங்கள் அதெல்லாமும் சாதிக்க போற. ரொம்ப சின்ன ஸ்தோத்திரம், 10 ஸ்லோகம் தான் இருக்கு. ஆனா சின்னதா பெருசாங்கிறது பெரிய விஷயம் இல்லையா, நமக்கே தெரியும். ஞாச தசகம் பாருங்களேன், எவ்வளவு சின்னதா இருக்கு. இருக்கிற ஸ்தோத்திரத்திலே சின்ன ஸ்தோத்திரம் ஞாச தசகம் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, 5 ஸ்லோகம். ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் வைராக்கியம்ங்கிறது. மாதிரி ஞாச தசகம்ங்கிறது 10 ஸ்லோகம், குட்டி குட்டி ஸ்லோகம். அதுவும் அதுல எத்தனை விஷயங்கள் இருக்கு. இப்ப ஞாச தசகங்கள்லாம் தினமே நாம சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் உண்டு. அதே மாதிரி பரமார்த்த ஸ்துதியை நித்தியமே எல்லாரும் பாராயணம் பண்ணணும் சுவாமி தேசிகன் சொல்றார். எல்லாரும் அப்படி பண்றாளான்னு தெரியாது. அடியனே நித்தியமே சொல்லல, இப்பதான் புரியுது. அன்வகம் அப்படின்னு சொல்லிருக்காரு, நித்தியமே சொல்ல சொல்லிருக்காரு. அப்ப நித்தியானுசந்தானத்திலே வச்சுக்கணும் போல இருக்கு. திவ்ய பிரபந்தத்துல நித்தியானுசந்தானம் அப்படின்னு ஒண்ணு சொல்றா இல்லையோ, அந்த மாதிரி தேசிக ஸ்தோத்திரத்துல நித்தியானுசந்தானமா சில இருந்தா நல்லது போல இருக்கு. அதுல முக்கியமாக சுவாமி தேசிகனே பரிந்துரைப்பது இந்த பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு. அதனால சரணாகதி பண்றவாளுக்கு இதுல நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிறபடினால பரமார்த்தம் இருக்கு, உயர்ந்த அர்த்தம், உயர்ந்த விஷயம் ஏதோ இந்த ஸ்தோத்திரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது நமக்கு. அதை நம்ம அவசியம் பார்க்க போறோம் இப்போ. அதுக்காக தான் இந்த அனுபவம் அப்படிங்கிறது ஆரம்பம், இந்த ஸ்தோத்திர அனுபவம் அப்படிங்கிறது ஆரம்பம். இல்லாட்டா தேகலேச பெருமானுக்கு தேகலேச ஸ்துதினும் அஷ்டபுஜாஷ்டகம் வேகாசேத ஸ்தோத்திரம்லாம் பேர் வச்ச மாதிரி இதுல வைக்கல. அதுலயே இதனுடைய ஒரு விசேஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பரமார்த்தம்னா என்ன, மிக உயர்ந்த அர்த்தம் அப்படின்னா அப்படி என்ன அர்த்தத்தை சொல்ற, அதை முதலே சொல்லிட்டா பரவாயில்ல, கடைசியில இருக்கட்டும். என்ன அர்த்தத்தை சொல்றாருன்னா 2-3 விஷயம். முதல் விஷயம், பரம அர்த்தம்னா உயர்ந்த அர்த்தம் அப்படின்னா பெருமாள் தான். பரமார்த்த ஸ்துமை வைகா அப்படிலாம் வரும். பெருமாளே நீர்தான் பரம அர்த்தம், நீர்தான் உயர்ந்த அர்த்தம். தத்துவம் அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. தத்துவம்னா பொருள் அப்படின்னு அர்த்தம், அதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். தத்துவம் ஜிஜ்ஞாசமானானாம் ஹேதுபி சர்வதோ முகைஹி. வியாசர் மகாபாரதத்தில் அருளி செய்கிறார். தத்துவம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, ஹேதுபி சர்வதோ முகைஹி, பலவிதமான யுக்திகள்லாம் வச்சு ஆராய்ஞ்சு பார்த்து தத்துவம் என்ன அப்படிங்கிறத விசாரம் பண்ணணும்.
அப்படி விசாரம் பண்ணவாள்ல என்ன நிர்தாரணம் பண்றா அப்படின்னா, தத்துவம் ஏகோ மகாயோகி ஹரிர் நாராயண பிரபு. தத்துவங்கிறது ஒண்ணுதான், அது ஹரிஹி நாராயணஹா பிரபு. பகவான் ஹரி நாராயணன் ஒருத்தன் தான் தத்துவம். இது வியாசர் மகாபாரதத்துல சொல்ற ஸ்லோகம். தத்துவம் ஜிஜ்ஞாசமானானாம் அப்படின்னு, ஜிஜ்ஞாசன்னா விசாரம் அர்த்தம். தத்துவத்தை விசாரம் பண்றவாள்லாம் ஹரி தத்துவம் அப்படிங்கறதான் உயர்ந்ததுங்கிறா. ஹரிர் நாராயணஹா அப்படின்னு சொல்றா. நாராயணஹான்னா என்ன அர்த்தம்னா சேத்தனா சேத்தன விசிஷ்டன் அர்த்தம். ஏன்னா மொத்தமும் நாரங்கள், சகல சேத்தனங்களும் சகல அச்சேத்தனங்களும் நாரங்கள். நாரம்னு பெயர் எல்லாத்துக்கும். அதுக்கெல்லாம் ஆதாரமா எம்பெருமான் இருக்கான், அதான் நாராயணன். அப்ப சகல சேதனா சேதனத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் ஹரிஹி, அவற்றை வழிநடத்தக்கூடியவன் எம்பெருமான். அவன் தான் தத்துவம், அவன் தான் உயர்ந்த தத்துவம் அர்த்தம். உண்மையில அவனுக்குள்ளேயே எல்லாம் அடக்கம். ஏன்னா அவனாலே தனியா கிடையாது இல்லையா, சேத்தனா சேத்தனத்தோடு கூட தானே இருக்கான். நாராயணன் சொன்னாலே சகல சேத்தன அச்சேதனங்களோட கூட இருக்கிறவன் தான் அர்த்தம். அதுக்கே சகல சேத்தன அச்சேதனங்களுக்கு ஆதாரமா இருக்கிறவன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இது எல்லாமே தத்துவம் தான், சேத்தனம் அச்சேதனம் எல்லாம் தத்துவம். எம்பெருமான் பரம தத்துவம், அதுதான் பரம அர்த்தம் அப்படின்னு மிக உயர்ந்த அர்த்தமான உயர்ந்த தத்துவமான எம்பெருமானை சொல்லுவது. இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். இரண்டாவது அர்த்தம் என்னன்னு கேட்டானா, பரமார்த்தம் அப்படின்னா மிக உயர்ந்த அர்த்தம் அப்படின்னா சரணாகதி. சரணாகதி தான் ரொம்ப உயர்ந்த அர்த்தம். அந்த சரணாகதியில நம்ம நினைச்சு பார்க்காத சில விஷயங்களும் சொல்ல போற. இப்போ நினைச்சு பார்க்காதன்னா என்ன கேட்டா, பொதுவா தேசியன் சரணாகதி தானே எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கார். ஞாச தசத்திலையும் சரணாகதி தான் சொல்லிருக்கார், ஞாச திலகத்திலையும் சரணாகதி தான் சாதிக்கிறார், ரகசிய திரைசாரம் எல்லாத்திலையும் சரணாகதி தானே சொல்லிருக்கார். அப்ப இதுலயும் மறுபடியும் சரணாகதி தீபிகா வேற இருக்கு. அப்ப இதுலயும் மறுபடியும் சரணாகதி பத்தி என்ன சொல்ல போறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிறைய விஷயம் சொல்ல போறார் சரணாகதி பத்தி. அதெல்லாம் இல்லாத சில விஷயங்கள்லாம் இதுல நமக்கு கிடைக்க போகிறது. அப்படி எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கொட்டி இருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவங்கிறது சரணாகதி. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இன்னும் என்னமோ உபாயங்கள் என்னமோ இருக்கட்டும், எல்லாத்த காட்டிலும் பரமமான உபாயம், சிரேஷ்டமான உபாயம் அப்படிங்கிறது சரணாகதி தானே. சரணாகதி உபாயத்துக்கு சமமாக எதுவுமே ஆகாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. வேதத்திலையும் இருக்கு இந்த விஷயம். சரணாகதி தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற விஷயம் வேதத்திலையும் இருக்கு. அதனால மிக உயர்ந்த விஷயமான சரணாகதி அப்படிங்கிற விஷயத்த சொல்றது. அதனாலேயும் பரமார்த்த ஸ்துதி அப்படின்னு சொல்லலாம். இல்ல மூணாவது ஒரு அர்த்தம் சொல்லலாம். பரம அர்த்தம்னா பரம புருஷார்த்தம் அப்படின்னு அர்த்தம். அது அர்த்தம்னா மனுஷன் பிரார்த்திக்கிறதுக்கெல்லாம் அர்த்தம் பேர். எதை எதை நம்ம வேண்டி பிரார்த்திக்கிறோமோ அதுக்கெல்லாம் அர்த்தம்னு பேர். அததான் புருஷார்த்தம்னு சொல்லுவா. புருஷன் கேட்டு பெறக்கூடிய பலன் அர்த்தம். அதுல பரமம், அதுல உயர்ந்து எதுன்னா மோட்சம்தான் பரம புருஷார்த்தம். பகவான் திருவடியில கைங்கரியம் பண்ணுவதுதான் பரம புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை பத்தியும் விசேஷமா இதுல சொல்ல போற. எப்படிப்பட்ட புருஷார்த்தம், அது எப்படி உயர்ந்தது, அதை பத்தியும் இதுல விசேஷமா வரப்போகுது. அதனால சுருக்கமா சொல்லணும்னா தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் அப்படின்னு மூணு சொல்லுவா. இத்தம் தத்துவ ஹிதே புமர்த்த இதினஹா திரேதா விபக்தம் தனம். தனத்தை மூணா பிரிச்சு கொடுக்குறானோ. சொத்து அந்த காலத்துல பார்த்தா மூணா பிரிப்பா. என்னன்னா வீடு, நிலபுலன்கள், ஆபரணங்கள், அப்புறம் அது தவிர சில்லறைகள் அப்படிலாம் கொடுப்பாங்க. மூணா பிரிக்கிறாள். அசையாத சொத்து, அசையும் சொத்து அப்படிலாம் பேர் உண்டு அந்த காலத்துல. அசையாத சொத்து தான் வீடு, வாசல், நிலம் அதெல்லாம். அசைகிற சொத்து அப்படின்னா பசுமாடு முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் அசைகிற சொத்து அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் அது தவிர பைசா, பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அது ஒரு மூணா பிரிக்கிறது உண்டு. அந்த மாதிரி தத்துவம், இத்தம், தத்துவ ஹிதே புமர்த்தா, தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம்னு மூணா பிரிச்சு சொல்றது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். அந்த மாதிரியாக இந்த மூணுமே நமக்கு உயர்ந்ததுதான், மூணுமே பரம அர்த்தம் தான். இந்த மூணையுமே பத்தி அழகாக ஒரு அனுபவ ரூபமாக சொல்லக்கூடியதானபடினால இது பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிறது இதுக்கு ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பரமார்த்தம் அப்படின்னா எம்பெருமான் தான். எம்பெருமான் தான் சொல்லணும். சரணாகதி பலன் அப்படிலாம் இருந்தா கூட குறிப்பாக எம்பெருமான சொல்லணும். ஏன்னு கேட்டான்னா
அவன் இப்ப தத்துவம்னா பரம தத்துவம் அப்படின்னா எம்பெருமான், பரமஹிதம் சரணாகதி அப்படின்னா என்ன கேட்டா, சரணாகதினாலும் எம்பெருமானே உபாயம் அப்படின்னு நினைக்கிறது தானே சரணாகதி. அது தவிர சரணாகதியும் தனியா என்ன? சரணாகதினா நம்ம என்ன தனியா ஒரு யாகம் பண்ற மாதிரி ஒண்ணு பண்ண போறோமா, இல்ல தியானம் பண்ண மாதிரி ஒண்ணு பண்ண போறோமா? இல்லையே, எம்பெருமானே உபாயமா, அப்படியே எம்பெருமான உபாயம் ஆக்குறது தான் சரணாகதி. ஆக சரணாகதியினுடைய தத்துவத்தை பார்த்தானா எம்பெருமான் தான் உபாயம், அதனால ஹிதமும் எம்பெருமான் தான். புருஷார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை அடைதல், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தல் அப்படின்னு தானே புருஷார்த்தம். அதனால புருஷார்த்தமும் எம்பெருமான் தான், உபாயமும் அவனே உபயமும் அவனே அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அப்படி பார்த்தானால தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னு பார்த்தா மூணு எம்பெருமான் தான். திவ்ய தம்பதிகளே பரம தத்துவம், திவ்ய தம்பதிகளே பரமஹிதம், திவ்ய தம்பதிகளே பரம புருஷார்த்தம். அவர்களை அடையுதல் தான் நமக்கு பலன், வேற பலன் ஒண்ணு தனியா ஒண்ணு கிடையாது. அதனால அப்படி பார்த்தான்னா தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இந்த மூணுமே எம்பெருமான் தான். இதையும் சுவாமி தேசிகன் தான் சொல்லிருக்காரு பல இடங்கள்ல. அப்போ பார்த்தோம்னா அந்த எம்பெருமானை பத்திய ஸ்தோத்திரம்ங்கிற இல்லாட்டா பரமார்த்த ஸ்துதிங்கிறது பொருந்தாது. ஸ்துதினா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். ஸ்தோத்திரம்னா குணினிஷ்ட குணாபிதானம் சொல்றார். அதாவது ஒருத்தனுடைய குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லுதலுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பெயர். அவங்கிட்ட ஒரு நல்லவன் இருந்தானா அவங்கிட்ட இருக்க நல்ல குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லுதல், அதுக்கு ஸ்துதி ஸ்தோத்திரம் அப்படின்னு பெயர். இப்ப இந்த எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றாருன்னா அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்லணும் இல்லையோ. அப்போ சரணாகதி பத்தி சொல்றோம், அப்புறம் மோட்சத்தை பத்தி சொல்றோம்னா அதுக்கெல்லாம் ஸ்துதின்னு பேர் வராது. சரணாகதி பத்தியான விஷயம் அவ்வளவுதான், மோட்சத்தை பத்தியான விஷயம்னு சொல்லலாம், ஸ்துதின்னு சொல்லணும் இல்லையா. சரணாகதி விஷயமாக ஏதோ ஒரு கட்டுரை எழுதுறாருனோ இல்ல ஒரு ஸ்லோகம் பண்றாரோ அப்படிதான் வரும். ஸ்துதி ரூபமா இருக்கணும் அப்படின்னா எம்பெருமான்ட்ட இருக்கிற குணங்களை சொல்லணும். அந்த குணங்களை தான் இப்ப சொல்றாரு. எம்பெருமானே தத்துவம், எம்பெருமானே ஹிதம், எம்பெருமானே புருஷார்த்தம் அப்படின்னு அந்த குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி தத்துவஹித புருஷார்த்தமாக எம்பெருமானையே அனுபவிக்கிறார் அப்படின்னும் போது மொத்த அர்த்தமும் இதுல வருதோ இல்லையோ. அதனால்தான் பரமார்த்தம். இப்ப இதை காட்டிலும் தனியா வேற ஒரு அர்த்தம் கிடையாது. பரமா அப்படின்னா இதை காட்டிலும் வேறு உயர்ந்தது கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி இதை காட்டிலும் வேற உயர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரியாக தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் எல்லாமே எம்பெருமான் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த அர்த்தத்தை நமக்கு காட்டுவது அந்த எம்பெருமானை தத்துவமாகவும் ஹிதமாகவும் புருஷார்த்தமாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவது அப்படிங்கிற அர்த்தத்துல பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிறது இந்த ஸ்தோத்திரம். இதுல திருப்புட்குழி எம்பெருமான் விஜயராகவ பெருமான் அவர் அப்படி பரமார்த்தமா இருக்காராம். அவரே தத்துவமா இருக்கார், அவரே ஹிதமா இருக்கார், அவரே புருஷார்த்தமா இருக்கார், அவரே தான் பரமம், அவரை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்படியாக சகல விதத்திலையும் பரமமாக அவரே எழுந்துருளி இருக்காராம். அதனால அவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இந்த பரமார்த்த ஸ்துதி அப்படிங்கிறது உபயோகப்படுது. அப்படி எல்லா எம்பெருமானை காட்டிலும் இவர் இப்படி தனியா விசேஷமாக தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் எல்லாம் நான் தான் அப்படின்னு காண்பிக்கும்படியா அவர் எழுதிருக்கார் அந்த பெருமாள். அதனால்தான் கொண்டாடுறார். அப்படி எப்படி எழுதிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சுவாமி தேசிகனே பெருமாளை அனுபவிக்கும் போது போய் சேவிக்கிறோம் மாத்திரம் இல்லாமல் ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேச்ச திருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகாங்கிற வேகாசேத்து ஸ்தோத்திரத்துல அங்க யதோக்தகாரி பெருமான் உபாயமா இருக்காராம். காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் திருவத்திகிரியில வரதராஜ பெருமான் இருக்காரு இல்லையா, அவர் பலமா இருக்காராம். உபாய பல பாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா, ஸ்வயம் வியக்தமா இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்க உபாயமாவும் இருக்கார், பலமாவும் இருக்கார். வேகவதி தீரத்துல உபாயமா சேவை சாதிக்கிறார், அத்திகிரியில பலமா சேவை சாதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணும்போது அந்த அஸ்வமேத யாகத்தை எப்படியாவது அழிச்சுடணும் அப்படின்னு சரஸ்வதி நதியா வர அவருக்கு கோபம். அவருடைய பிரம்மா கிட்ட அவருக்கு ஏதோ கோபம். அந்த கோபத்தினால அஸ்வமேத யாகத்தை, ஏன்னா இவரை விட்டுட்டு யாகம் பண்றாரு பிரம்மா, அதான் கோபம், வேற ஒண்ணும் இல்லை. கோபம்னா ஏதோ மொத்த சண்டையெல்லாம் இல்லை. யாகம் பண்ணச்ச தர்மபத்தினியை விட்டுட்டு யாகம் பண்ணக்கூடாது இல்லையா. இவர் இந்த சரஸ்வதியை விட்டுட்டு அவர் யாகம் பண்றார். அப்போ சரஸ்வதிக்கு கோபம் வந்துருத்து. அவர் நதியா வர்றார், வேகவதிங்கிற நதியா வந்தார். அப்போ யாகமே போயிடும்,
யாகத்தை மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிடலாங்கிற அந்த நதியா வர. அப்ப பெருமாள் தான் வந்து ஒரு அணையாக நதிக்கு குறுக்க சயனிச்சுட்டாராம். அப்ப நதி அதை தாண்டி வர முடியல. அப்ப யாகம் நடந்தது. அப்ப யாகத்தை நடத்தி வச்சவர் பெருமாள் தானே, அவர் தான் உபாயம். பிரம்மாவனுடைய யாகத்தை அவர் நடத்தி வச்சவர் இந்த வேகாசேது பெருமாள் அணையா இருந்தபடினால அவர் லேட்டா நடந்திருக்காது. அதனால அவர் உபாயம். அந்த யாகம் முடிஞ்சது. யாகத்துல என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு கேட்டானா, சாட்சாத் அத்திகிரி பெருமாள் பகலோன் பகல் விளக்காக பரன்சுடர் தோன்றியதே அப்படிங்கிற மாதிரி சாட்சாத் அத்திகிரி பெருமான் அங்க சேவை சாதிக்கிறார். அப்படின்னா அவர் தான் பலம், அவரை செவிக்கிறது தான் பலம். அப்ப இவர் உபாயமா இருக்கார், அவர் பலமா இருக்கார். அதுல ரெண்டு பேரும் ஒன்றே பெருமாள் தானே. அதனால ஒரே பெருமாளே ஒரு இடத்துல உபாயமா சேவை சாதிக்கிறார், ஒரு இடத்துல பலமா சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக பெருமாள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அனுபவிக்கிறார் இல்லையா. இப்போ இவரை காட்டிலும் இப்ப திருப்புக்குழி பெருமாள் இருக்காரு, விஜயராகவ பெருமாள், இவர் மொத்த விதத்திலையும் இவர் தான் பரமம். நீ உபாயம்னு வேணா வச்சுக்கோங்க, பலம்னு வேணா வச்சுக்கோங்க, இல்ல பரம தத்துவம்னு வேணா வச்சுக்கோங்க, இல்ல வேற எதுவும் வேணா வச்சுக்கோங்க. மொத்தத்துல இவர் தான் பரமர், இவர் தான் உயர்ந்தவர், இவரை காட்டும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்படி அவர் சேவை சாதிக்கிறாராம். அதனால அவர் தான் பரமார்த்தரானவர், பரம புருஷார்த்தரானவர், பரமஹிதரானவர், பரம தத்துவமானவர். அவரை பத்தியான ஸ்தோத்திரம் இது அப்படிங்கிறதாக சுவாமி தேசிகன் திருவுள்ளம் அப்படின்னார். அப்படி என்ன, அப்படி அந்த பெருமாள் தனியா என்ன சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அந்த பெருமாளுடைய வைபவத்தை பார்க்கணும். திருப்புட்குழி அப்படின்னால அந்த திவ்ய தேசத்துக்கு திருநாமம். அந்த பெருமாள் விஜயராகவ பெருமாள் அப்படின்னு. ராகவன் அப்படின்னா பெருமாள் ஸ்ரீராமன். அவர் விஜயம்னா எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்க, ஜெய ஜெய மகாவீரா தானே. அவருக்கு பெருமாளுக்கு எப்பவுமே ஜெயம்தான், ஸ்ரீராம ஜெயம். அவருக்கும் ஜெயம், நமக்கும் ஜெயம். ஸ்ரீராமன் அப்படின்னாலே ஜெய ஜெய ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னதான் சொல்லணும். ஜெய் ஸ்ரீராமா அப்படிலாம் சொல்லுவாங்க வடக்கெல்லாம். ஸ்ரீராமன்னாலே ஸ்ரீராம் ஜெயம்தான். ஏன்னு கேட்டான்னா, எத்தனை யுத்தம் பண்ணினாலும் அதுல ஜெயிக்காமல் நான் விஜித்ய நிவர்த்ததேன்னு வரும் அயோத்தியா காண்டத்திலேயே. அதாவது ராமன் வந்து யுத்தம் பண்ணி ஜெயிச்சதெல்லாம் பின்னாடி ஆரண்ய காண்டத்துல அந்த மாதிரி யுத்த காண்டத்துலாம் இருக்கட்டும், அயோத்தியா காண்டத்திலே ஜனங்கள்லாம் சொல்றா நான் அபிஜித்து நிவர்த்ததே அப்படின்னு. இவர் குதிரையில் ஏறி போனார்னா இவர் ஜெயம் இல்லாமல் திரும்பி வரமாட்டார். பெருமாள் ராமன்னாலே ஜெயம் தான் அர்த்தம். ஸ்ரீராமா ஜெய ஜெயன்னு பாட்டெல்லாம் பாடுற இல்லையோ, அப்படிப்பட்டவர். அதனாலே அவர் விஜயராகவன் அப்படின்னு பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பல திருநாமங்கள் உண்டு இல்லையோ. சீதாராமன், கோதண்டராமன் அப்படிலாம் அநேக திருநாமம் இருக்கிற மாதிரியாக விஜயராகவன் அப்படின்னு ஒரு திருநாமம். அவர் எப்பவுமே யுத்தத்துல ஜெயிச்சுட்டே இருக்கிறபடினால, யாராலையும் ஜெயிக்க முடியாத யுத்தத்தை கூட அவர் ஜெயிக்கிறபடினால, 14,000 பேர் சேர்ந்து வந்தா கூட இவர் ஒருத்தரா இருந்தா கூட ஜெயிக்கிறபடினால, மூல பலத்தை கூட்டிண்டு மூல பலம் மொத்தமும் லங்கையில வரைச்ச கூட இவர் ஒருத்தரா இருந்து ஜெயிக்கிறபடினால, ராவணனை எந்த தேவர்களுமே ஜெயிக்க முடியலையே அப்படின்னு அவர்கள்லாம் கஷ்டப்படைச்ச பெருமாள் வந்து மனுஷனா அவதாரம் பண்ணி ராவணனை ஜெயிக்கிறபடினாலே, கும்பகர்ணனை ஜெயிக்கிறபடினாலே எப்பவுமே ஜெயம். நினைச்சு பார்க்காத மத்தராலாம் முடியாத இடத்துல கூட எம்பெருமானுக்கு ஜெயம் அப்படின்னு. இங்க மாத்திரம் இல்ல, ராமன் யார் யாரை ஜெயிச்சார் அப்படின்னா, தண்டகாரண்யத்துல மகர்ஷிகளை எல்லாம் ஜெயிச்சாராம். தன்னுடைய அரண்மனையில பிதா தசரதரை ஜெயிக்கிறார். தசரதர் எப்படி ஜெயிக்கிறார்னா தன்னுடைய குணங்கள்னாலே தசரதனை ஜெயிக்கிறார். இவர்களெல்லாம் சத்ருக்களை எல்லாம் யுத்தத்துல ஜெயிப்பார், பராக்கிரமத்தினால சத்ருக்களை ஜெயிப்பார். சத்யேன லோகாஞ்சயதி தீனான் தானேன ராகவஹாம். ராகவனை பத்தி, ராகவனுக்கு விஜயராகவஹான் பேர் வந்து இல்லையோ, அதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த ஸ்லோகம். 4 பேரை அவர் ஜெயிக்கிறார். சத்யேன லோகாஞ்சயதி தீனான் தானேன ராகவஹ குருன் சுஸ்ரூஷயா செய்வ தனுஷா யுதிஷாத்ரவான். 4 விதமா இருக்கா, 4 விதமான மனுஷா இருக்கா. அவளை பெருமாள் 4 விதமா ஜெயிக்கிறார். சத்தியேன லோகாஞ்சயதி, இந்த லோகத்துல இருக்க ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கா இல்லையா, உலக மக்கள், அவர்களை எல்லாம் சத்தியத்தினால ஜெயிக்கிறார். ஏன்னா ஸ்ரீராமன் போல சத்தியவாதி யார் உண்டு அப்படின்னு அவர்கள்லாம் கொண்டாடுறார். என்னன்னைக்கும் ராமன் கிட்ட போனா பொய் சொல்றவங்க கூட பொய் சொல்ல மாட்டான், அவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவான்.
அப்ப லோகத்துல அதர்மிஷ்டால இருக்கவாள கூட ராமனை பார்த்தா தர்ம சிந்தை தான் அவளுக்கு வரும், வேற வராது. ராவணனுக்கே சொல்றது உண்டு. ராவணனுக்கு சீதா அபகாரம் பண்றான் இல்லையா, அந்த அதர்ம சிந்தை வந்ததுக்கே காரணம் என்னன்னு கேட்டான்னா, அவன் ராவண ஒரு தடவை பார்த்திருக்கணுங்கிறான். அவன் பார்க்கல. பெருமாள் ஸ்ரீராமனை பார்த்துட்டான்னா தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரத்தியும் தன்வீச தன்வீதனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி லோகத்திற்கா மொத்த பேரும் நல்ல வாடா இருந்தாலும் கெட்ட வாடா இருந்தாலும் எல்லாரும் ராமனுடைய சத்தியத்துக்கு வசப்பட்டவார்கள். அப்படிப்பட்ட சத்தியவாதியா இருக்கக்கூடியவர். சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா. இல்ல தீனர்கள், கஷ்டப்படுறவர்கள், அவளுக்கெல்லாம் தானம் பண்ற. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ, பைசா வேணுங்கிறவாளுக்கு பைசா, சௌக்கியம் வேணுங்கிறவாளுக்கு சௌக்கியம். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே அவருக்கு அந்த பக்கமா போனான்னா பெருமாள் அந்த பக்கம் அவருக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொன்னான்னா, அப்படியானா அரண்மனையில் இருக்க வைத்தியர்களை கூட்டு வச்சு அவருக்கு உடம்புக்கு அந்த சரியில்லையா என்னன்னு பாருங்கோ, ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். அயோத்தியா நகரத்தில் இருக்க ஜனங்கள்லாம் அப்படி கொண்டாடின்னு இருக்கா. அயோத்தியா கண்டத்துல அழகா வரும் இது, ஆரம்பத்திலே வரும் இது, பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடியே வரும். எங்களையெல்லாம் எப்படி, எங்களுக்கெல்லாம் அப்பா மாதிரி அண்ணா மாதிரி எப்படி எல்லாம் பெருமாள் இருக்கு. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட பெருமாள் ஸ்ரீராமனை பார்த்தானா கொண்டாடுமா. அங்க அவர் பட்டத்து யானை மேல ஏறி போனானா அவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவா, ஜனங்கள்லாம். அப்படி ராஜ வீதியில போனார்னா மொத்த பேரும் வருவா. இன்னும் எல்லாரையும் குசல பிரஷ்னம் பண்ணிட்டே தான் போவாராம் பெருமாள். இதெல்லாம் ராமாயணத்துல இருக்கு. என்ன சௌக்கியமா ஒருத்தருக்கும் குசல பிரஷ்னம் பண்ணி, உங்களுக்கெல்லாம் ஒரு குறவும் இல்லாம இருக்கா, உங்களுக்கெல்லாம் ஏதாவது குறவு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ அவளுடைய குறையை தீர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்றா. அதனால தீனான் தானே ராகவா. தீனர்கள் நிறைய பேர் இருக்கா, பைசா இல்லாதவர்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இன்னும் எத்தனையோ விதமான கஷ்டம் இருக்கிறவாள்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்து அவர்களை ஜெயிக்கிறார். குருன் சுஸ்ரூஷையா செய்வ. பெரியவர்கள்லாம் இருக்கா இல்லையோ, அம்மா அப்பா அப்புறம் வசிஷ்டர் முதலான மகர்ஷிகள், அந்த மாதிரி விருத்தர்கள் வயசானவர்கள் இருக்கா இல்லையோ, அவளையெல்லாம் எப்படி ஜெயிக்கிறான்னு கேட்டாங்க. சுஸ்ரூஷையா, சுஸ்ரூஷம் பண்றாராம். அவ சொல்றதையெல்லாம் கேட்கற, அவளுக்கு என்னென்ன கூட இருந்து சுஸ்ரூஷ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ற. தசரதரே எடுத்துப்போமே, தசரதர் ராஜாவா இருக்காரே தவிர பெருமாள் ராமன் தான் பல காரியங்கள் ராஜ்ய காரியங்கள்லாம் பாத்துக்கிறாராம். பட்டாபிஷேகம்லாம் பண்றதுக்கு முன்னாடியே தசரதருக்கு எல்லாத்தையும் பாக்குறோம். தசரதரே சொல்ற, தசரதருக்கு ஏதாவது தலைவலி அப்படின்னா கூட தாங்க மாட்டாராம். உடனே அதுக்கு தலைவலி தீர்றதுக்கான வழி என்ன எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவாராம். ஆமமாய் ஆசனாசனான்னு ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட நீ பொறுக்க மாட்டேப்பா ராமா அப்படின்னு தசரதரே சொல்ற. கடைசி காலத்துல தசரதர் படுத்துட்டார், அடுத்து போக வேண்டியதுதான். அந்த சமயத்துல ராமன் நினைவு வருது. ராமன் அங்கல்ல காட்டுக்கு அமிச்சுட்டார் இவரே. அப்ப தசரதர் சொல்ற, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்தை பொறுக்காமல் உடனே அதுக்கான பரிகாரம் பண்ணக்கூடியவன் பையன். நான் இப்போ சாக கிடக்கிறேன், என்ன யார் கேட்க போறா, எனக்கு என்ன கதி, அப்படிப்பட்ட பையனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன்னா வேற என்ன வழி அப்படின்னா துடிக்கிறார் அவர். குருன் சுஸ்ரு, அது மாதிரி வசிஷ்டர். வசிஷ்டருக்கு என்ன கேட்டா அவர் எதை சொன்னாலும் கேட்கிறவர். குருன் சுஸ்ரூஷயா செய்வா. அதுக்கப்புறம் 4வது, அதாவது லோக ஜனங்கள், சாமானிய ஜனங்கள், அப்புறம் தீனர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் பெரியோர்கள், அப்புறம் சத்ருக்கள். சத்ருக்கள் தனுஷா யுதி சாஸ்திரவான். சத்ருக்களை யுத்தத்துல தனுஷா வில் எடுத்து அவர்களை எல்லாம் வெல்லுவார். அதெல்லாம் 4 பேரும் 4 விதமா ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்னா லோகம் மொத்தத்தையும் ஜெயிக்கணும்னா ஒருத்தருக்கு ஒண்ணு வேணும் இல்லையோ. சாமதான பேத தண்டம் சொல்றான். சாமதான பேதம்னு சில பேர்த்த நல்ல வார்த்தை பேசணும், சில பேர்த்த பேதம் பண்ணணும், சில பேருக்கு தானம் பண்ணணும், சில பேர் அடிச்சுதான் வழிக்கு கொண்டு வரணும், வேற வழி கிடையாது. இதுக்கு சதுர்பாயங்கள் அப்படின்னு பெயர். சாம தான பேத தண்டன்னு சொல்லுவான். அந்த மாதிரியாக பெருமாள் ராமன் யார் யாரை எப்படி எப்படி ஜெயிக்கணுமோ அவெல்லாம் அப்படியெல்லாம் ஜெயிச்சு அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அவர்களும் சந்தோஷப்படும்படி பண்ற. அதனாலே விஜயராகவன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். சத்யேன லோகாஞ்சயதி தீனான் தானேன ராகவா குருன் சுஸ்ரூஷயா செய்வ தனுஷா யுதி சாஸ்திரவானு. அதுல தீனான் தானேன ராகவா, தீனர்களுக்கெல்லாம் என்ன தானம் பண்ணணுமோ அதை தானம் பண்ணி, வெறும் பெயருக்கு தானம் பண்றதுல அவளுக்கு எது தேவையோ
அதை தானம் பண்ணி அவர்களை எல்லாம் ஜெயிக்கிறார் அப்படின்னு ஒரு மூல்யம். அப்ப இந்த பெருமாள், இந்த விஜயராகவ பெருமாள், இந்த திருப்புட்குழி அப்படிங்கிற திவ்ய தேசத்துல எழுந்தருள் இருக்கக்கூடியவர் அந்த விஜயராகவ பெருமாள். இவர் இங்க எழுதிய வைபவம் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துல நடந்த வைபவம், ஆச்சரியமான வைபவம். அதுக்கு சமமான வைபவம் எங்குமே கிடையாது. அது ஜட்டாயு மோட்சம் அப்படின்னு ஒரு வைபவம். அந்த திருப்புட்குழியில ஜட்டாயு புஷ்கரிணி அப்படின்னு ஒரு புஷ்கரிணி இருக்கு. ஜட்டாயுக்கு எம்பெருமான் தர்ப்பணம் பண்ண இடம் அது, பெருமாள் ஸ்ரீராமன். ஜட்டாயு மோட்சங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல ரொம்ப உத்தமமான ஒரு சம்பவம். ஏன்னு கேட்டா மோட்சத்தை கொடுக்குற. யாருக்கு மோட்சத்தை கொடுக்குற? பெருமாள் ஸ்ரீராமன் இப்படி முன்னாடி அயோத்தியா காண்டத்துல அரண்ய காண்டத்துல யாருக்காவது மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு வருமானா? அவர் மனுஷ பாவனையிலனா இருக்கார். நான் கொடுக்குறேன், மோட்சம் கொடுக்குறேன், நீங்க மோட்சத்துக்கு போங்கன்னு சொல்றதுக்கு வேற என்ன? ஈஸ்வர பாவனையிலேயே வந்திருக்கார். ஆத்மானம் மானுஷம் பண்ணியன்னு மனுஷ பாவனையில வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ மகர்ஷிகள்லாம் கூட பெருமாளை சேவிக்கிறார். சேவிச்சு அவளுடைய புண்ணிய பலனாக அவெல்லாம் மோட்சத்துக்கு போறான்னு இருக்கட்டும். ஆனால் பெருமாளே நான் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன், நான் சொல்றேன் நீ மோட்சத்துக்கு போ அப்படின்னு சொல்லி மோட்சம் கொடுக்கிறார் ஜட்டாயுக்கு, ஒரு கழுகுக்கு. அதுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு செய்ய வேண்டிய அந்திம கிரியை அதெல்லாமும் செய்கிறார். அப்போ கூரத்தாழ்வான் கேட்கிறார், நீர் மனுஷ பாவனையில இருக்கே, நீர் எப்படி மோட்சம் கொடுக்கிறேன்னு ஒரு கேள்வி. ஏதா ராமாயணத்தை பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்ற கடைசியில ராவண வதமான உடனே ராவணனை கொல்றதுக்கு தேவர்களுக்கு முடியல. அதனால தானே பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சா, அதனால தானே பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார், அதனால தானே ராவணனை கொன்னார். வேற யாரா இருந்தா கொல்ல முடியுமோ? ராவணனை கொல்ல முடியாது. மனுஷனா வந்து பெருமாள் வந்து ராவணனை வதம் பண்ணிட்டார். அப்ப ராவண வதம் ஆயிடுத்தோ, தேவலோகத்துக்கு திரும்பி வாங்குவோன்னு சொல்றா தேவர்கள்லாம். அப்ப பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றா. அப்ப பெருமாளே நீர் வந்து சாட்சாத் ஸ்ரீ விஷ்ணுவாச்சே, இல்லாட்டா ராவணனை கொல்ல முடியுமா? நீர் தானே வராக அவதாரத்துல பூமியை எடுத்தவர், அப்படின்னா நீர் தானே நரசிம்ம அவதாரத்துல ஹிரண்யகசிவதம் சொல்லலாம் வரிசையா. ஆனா பெருமாள் ஒத்துக்கல. ஆத்மானம் மானுஷம் இல்லையே, நான் இப்ப மனுஷனா நினைச்சுட்டு இருக்கேன், என்ன மனுஷனா வச்சுக்கோங்க. இந்த ஸ்தோத்திரங்கள்ல நம்ம சீவைகுண்டத்துல வச்சுக்கோங்க, இல்ல திருப்பார்கடல் வச்சுக்கோங்க. இப்ப நான் மனுஷ பாவனையில இருக்கேன், இந்த மனுஷ பாவனையே நான் இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற. ஏன்னா பல இடங்கள்ல அது தேவையா இருக்கு. அங்க குறிப்பா ராவண வதத்துல மனுஷரால வதம் பண்ணணும் அவனுக்கு கேட்கல. அதனால ஒரு மனுஷன்தான் ராவண வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ ஒரு மனுஷ சரீரத்துல பெருமாள் வந்தபடினால மனுஷன் அப்படின்னு சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த ரீதியில பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இவர் யாருக்கும் மோட்சம் கொடுக்க முடியாது. மனுஷ பாவனையில இருக்கவர் எப்படி மோட்சம் கொடுக்க முடியும்? அப்பதான் கூரத்தாழ்வா கேட்கிற, நீர் என்னமோ மனுஷ பாவனையில இருக்கீர், நீர் எப்படி ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னா அதுதான் ஒரு அசாதாரணமான ஒரு வைபவம். பெருமாளாலேயே மீற முடியலையாம், மோட்சம் கொடுக்கணும்னு ஆயிடுத்தான் ஜட்டாயுக்கு. நான் மனுஷனா இருக்கேன், நான் அடுத்த அவதாரத்தை உனக்கு கொடுக்கறேன்னு தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லிட்டு போக முடியல. ஜட்டாயுக்கு அத்தனை தாட்சிண்யம் அவருக்கு வந்துருது. விக்ரமயசோ லாப விக்ரீத ஜீவித கிருத்ர ராஜதேக திதக்ஷா லக்ஷித பக்த ஜன தாட்சிண்யாங்கிற. ஜட்டாயு கிட்ட அப்படி ஒரு தாட்சிண்யம், பக்த ஜனங்கள் கிட்ட பெருமாளுக்கு தாட்சிண்யம் இருக்கு. தாட்சிண்யம்னா என்னன்னு கேட்டோம்னா மீற முடியாத அளவு ஒரு ஸ்நேகம் இருக்கு. தாட்சிண்யம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவா தமிழ்ல. நீங்க எங்க போனங்களா அப்படின்னா, ஆமா போனேன். எதுக்காக போனோங்கன்னா தாட்சிண்யம், நான் விட்டு கொடுக்க முடியாது. அவ இத்தனை செய்யும் போது நான் பதிலுக்கு செய்ய வேண்டாமா அப்படிங்கிறா. அதுதான் தாட்சிண்யம்ங்கிறது. அவ நமக்காக அவ்வளவு செய்யும் போது நம்ம ஏதாவது செய்ய வேண்டாமா? அவளை விட்டுட முடியுமா? நமக்கு பெரிய உபகாரம் ஒருத்தர் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவாத்துல கல்யாணம் கூட்டா நம்ம விட முடியுமா? அவர் தான்ப்பா எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு வேலையை கொடுத்தார், இதை கொடுத்தார், அவாத்துல ஒண்ணுன்னா நான் போயாகணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அந்த மாதிரி ஜட்டாயு கிட்ட பெருமாளுக்கு தாட்சிண்யம் வந்துருத்தான். இவரை விட்டுட்டு போக முடியாது, இவருக்கு ஏதாவது பண்ணணும். இவருக்கு நான் அந்திம கைங்கரியம் பண்ணுவேன், தர்ப்பணங்கள்லாம் பண்ணுவேன், இவருக்கு மோட்சத்தை கொடுப்பேன், எல்லாத்தையும் பண்ணுவேன். இவரை விட்டுட்டு நான் போய் சீதையை தேடுறது எனக்கு முடியாது. சீதையை தேடுறதை காட்டிலும் ஜட்டாயுக்கு இதெல்லாம் பண்றது மிக முக்கியமான காரியம்னு பெருமாள் நினைக்கிற. சீதா பிராட்டியை தேடிந்து போச்சதான் இது.
அந்த துக்கம் சீதா பிராட்டிய பிரிஞ்ச துக்கத்துல இருக்கார். ஆழ்வார் அழகா சொல்றார், தனமருவு வைதேகி பிரியலுற்று தளர்வெய்தி சடாயுவை வைகுந்தத்து ஏற்றி. வைதேகி பிரியலுற்று, சீதா பிராட்டியை பிரிஞ்சார், தளர்வெய்தி அந்த துக்கத்துல இருக்கார். அந்த துக்கத்தோடு கூட ஜடாயுவை வைகுந்தத்து ஏற்றி. துக்கத்துல இருக்கவாள்கிட்ட யாராவது போய் ஏதாவது சொன்னா வச்சுக்கோங்க, போப்பா நானே துக்கத்துல இருக்கேன், இப்போ வந்து எங்கிட்ட வந்து கேட்கறியே அப்படி, நானே கஷ்டத்துல உட்காந்துருக்கேன், அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு வாங்க பார்க்கலாம், நானே கவலையோட உட்காந்துருக்கேன், நானே டென்ஷனோட உட்காந்துருக்கேன், நானே துக்கத்தோட உட்காந்துருக்கேன்னு சொல்றாள் இல்லையோ. பெருமாள் எப்படிப்பட்ட டென்ஷன்ல இருக்கார், சீதா பிராட்டி எங்க போனான்னு தெரியல, அந்த மாதிரிலாம் இருக்கச்ச கூட ஜடாயுவை வைகுந்தத்தேற்று, ஜடாயுக்கு வைகுந்தம் பண்றார், அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் பண்றார். என்ன கேட்டா அதான் தாட்சிண்யம். அதாவது அவரை விட்டுட்டு மீறி இவரால் போக முடியாது. அப்படி போக முடியாத அளவு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் பண்ணதுதான் பெருமாளுக்காக தன்னுடைய பிராணனையே கொடுத்தவர். சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து போச்ச, அந்த ராவணனோட எடுத்து சண்டை போட்டு கடைசியில ஜடாயுடைய உயிர் போகிற ஸ்திதிக்கு வாளால வெட்டிட்டான். ராமாயணத்துல கதை எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ பண்ணி பார்த்தார் ஜட்டாயு, ராவணனுக்கு வேற வழி தெரியல. அவன் கையில ஒரு வாள் ஒண்ணு இருந்தது, அது சங்கரன் கொடுத்த வாளாம், சிவன் கொடுத்த வாள் அது. அதை சாதாரணமாலாம் உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனா அவனுக்கு வேற வழி தெரியல. அப்போ ராவனுடைய தேர் வீரெல்லாம் போயிடுது, மொத்தமும் போயிடுது. ராவணன் குத்து குத்துன்னு குத்துற பறவையோ இல்லையோ, வேற வழி இல்லாமல் வாளால அவருடைய சிறகை வெட்டிட்டான். அந்த சங்கரன் கொடுத்த வாளை போய் இந்த காரியத்துக்கு உபயோகப்படுத்தியிருக்கான், சீதா பிராட்டி அபகாரம் பண்றதுக்காக. அப்ப சீதா பிராட்டிக்காக உயிரவே கொடுத்தவர் ஜட்டாயு அப்படின்னா, நான் அவருக்கு என்ன கொடுப்பேன்னு பெருமாள் யோசிக்கிறேன். எனக்காக உயிரையே கொடுத்தான்னா, இந்த விஷயங்கள்லாம் இந்த ஸ்தோத்திரத்திலே வரப்போகுது. எனக்காக உயிரையே கொடுத்தான்னா நான் என்ன கொடுக்க போறேன்? நான் அப்படிப்பட்டவன் விட்டுட்டு போக முடியுமா? அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுதான் கைங்கரியம் பண்றது மட்டும் இல்லாமல் அவருக்கு மோட்சமும் கொடுக்குற. கைங்கரியம் பண்ணிச்சே அழகா சொல்றா, தன்னுடைய சொந்த அப்பா தசரதருக்கு கூட இப்படி கைங்கரியம் பண்ணல பெருமாள். ஏன்னா தசரதர் அவர் மேல சொர்க்கத்துக்கு போகும்போது பெருமாள் அங்க பக்கத்துல இல்லை, அப்புறம் தானே பண்ண. ஆனால் அப்ப பரதன் பண்ணிட்டார் தசரதனுக்கு. அதுக்கப்புறம் பெருமாள் காட்டுல தெரிஞ்சு அவர் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணார் இல்லையா. ஆனா ஜட்டாயுக்கு அப்படி இல்லை, அப்பாவை காட்டிலும் விசேஷமா அந்திம கைங்கரியம் பண்ற, மோட்சத்துக்கு அனுப்புற. அப்ப அந்த அளவு அவர் பண்ணிருக்க அப்படின்னா பதிலுக்கு என்ன பண்ணலாம் பெருமாள் யோசிக்க, அவரை விட்டுட்டு போக முடியாதுன்னு. அதான் தாட்சிண்யம். ஆக பெருமாளுக்கு இருக்கக்கூடிய தாட்சிண்யம், அதுவும் பக்தஜன தாட்சிண்யாங்கிற, பக்த ஜனங்கள் கிட்ட தாட்சிண்யம்னு ஒரு குணம் பெருமாளுக்கு இருக்கான். தாட்சிண்யம் ஸ்வஜனே அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. தாட்சிண்யங்கிறது தன்னை சேர்ந்த ஜனங்கள் கிட்ட, அவர்கள்லாம் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றா அவளுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வருதுதான் தாட்சிண்யம். தாட்சிண்யம் ஸ்வஜனே தயா பரிஜனேன்னு வரும். பரிஜனங்கள் நமக்கு சுத்தி வேலை செய்யறவாள் இல்லையோ, அவகிட்ட கருணை வேணும் அப்படின்னு வரும். அந்த மாதிரி தன்னுடைய ஜனமாக தன்னை சேர்ந்தவனாக ஜட்டாயுவை பாவிச்சிருக்கார். அப்ப அந்த ஜட்டாயுக்கு பொறுத்த வரைக்கும் தத்துவம் எது, ஹிதம் எது, புருஷார்த்தம் எது? ஜட்டாயு சரணாகதி பண்ணாரா? நம்மளாம் தத்துவ ஹிதம் புருஷார்த்தங்கள்லாம் காலக்ஷேபங்கள்ல கேட்டு சரணாகதி பண்ணி இந்த புருஷார்த்த பலனை அடைகிறோம். ஜட்டாயு என்ன தத்துவம் என்னன்னு காலக்ஷேபம் பண்ணாரா? இல்ல ஹிதம் இதுதான் சொல்லி பெருமாள் கிட்ட போய் நான் அகம் மத்ரக்ஷணபரான்னு சொல்லி சரணாகதி பண்ணாரா? இல்ல புருஷார்த்தம் மோட்சம்தான் புருஷார்த்தம், எனக்கு அது மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஸ்ரீமதே நாராயணாய நமகான் துவயமந்திரத்தில் இருக்கும் இல்லையோ, புருஷார்த்தத்தை சொல்ற பாகம் அதுதான். ஸ்ரீமதே நாராயணாய நமகா, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியங்கிறது உபாயம், ஸ்ரீமதே நாராயணாய நமகாங்கிறது உபேயம். அப்ப அந்த உபேயத்தை கேட்டாரா அவர்? ஸ்ரீமதே நாராயணாய நமகா கேட்டாரா அப்படின்னா அவர் என்ன பண்ணார் என்ன கேட்டான்னு தெரியாது. ஆனா ஒரு விஷயம், ஜட்டாயுவை பொறுத்த வரைக்கும் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் எல்லாம் பெருமாள் தான். அது ஜட்டாயுக்கு திரும்ப தெரியாது. பெருமாளே தத்துவமா இருக்கிறார், அவர் முன்னாடி அவருக்கு முன்னாடி சேவை சாதிக்கிற பெருமாளே ஹிதமா இருக்கார், பெருமாளே புருஷார்த்தமா இருக்கார், தன்னுடைய மோட்சத்துக்கு தானே கூட்டுக்கிறார் அப்படின்னு தானே ராமாயணத்துல இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணத்துல. அதனால நல்ல பக்த ஜனங்களுக்கு பெருமாள் எப்படி தத்துவஹித புருஷார்த்தமாக அவரே பெருமாள் ஆறார் அப்படிங்கிற காமிக்கிறபடினால இதுதானே பரமார்த்தம். இந்த பரமார்த்தத்துல அந்த பெருமாள் இருக்காராம், ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்த பெருமாள். அது இந்த ஸ்தலத்துலாம் நடந்துதான். இங்க ஜட்டாயு புஷ்கரணி இருக்கு, இங்கதான் ஜட்டாயுக்கு பெருமாள் மோட்சத்தை கொடுத்தார். இங்க இருக்க பெருமாள் தான் உண்மையிலேயே விஜயராகவன். ஏன்னா அவருக்கே மோட்சத்தை கொடுத்துட்டாருன்னா, தீனான் தானேன ராகவன், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குற.
சுசுரூஷ வேணுங்கிறவாளுக்கு சுசுரூஷ கொடுக்கிறார். ஆனா ஜட்டாயு மாதிரி இருக்கவாளுக்கு மோட்சத்தையே கொடுக்கிறார் அப்படின்னா இதை காட்டிலும் யார் என்ன கொடுக்க முடியும்? அதனாலே அந்த 16,000 பேரை ஜெயிச்ச விஜயராகவன் காட்டிலும் முக்கியமான விஜயராகவன் இவர். இதனாலே எல்லாருமே ஜெயிக்கக்கூடியவர். அப்ப நம்மளாம் கூட அதை பார்க்கிறோம். நம்மளாம் கூட அதுல இருந்து விஷயம் இருக்கு, நமக்கு சந்தேஷங்கள்லாம் இருக்கு. சுவாமி தேசிகன் சொல்ல போற ஜடாயு சரித்திரத்துல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாம் வரப்போறது. இதுல ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்து அவர் விஜய ராகவனா இருக்கா. மற்ற ராகவன்லாம் காட்டிலும் ரொம்ப விஜயமான தீனான் தானேன்னு பார்த்தோம் இல்லையோ, பைசாலாம் கொடுக்கறது இல்லை. யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறது. அப்ப ஜடாயுக்கு இதை கொடுத்தாதான் பெருமாளுக்கு ஒரு திருப்தி வரும். இல்லாட்டா திருப்தி வராது. இல்லாட்டா அதிருப்தியோட அங்கேருந்து கிளம்பி போனோம்னு ஆகும். அவர் போக மாட்டார், அவரால் போக முடியாது விட்டுட்டு. அதான் தாட்சியம் சொன்னேன் இல்லையா, தாட்சியத்தினால மோட்சம் கொடுக்கிறார் ஜட்டாயுக்கு அப்படின்னு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட விஜயராகவ பெருமாளுடைய வைபவத்தை பத்தி நாம இந்த பரமார்த்த ஸ்துதியில பார்க்க போறோம். இதுல முதல் ஸ்லோகத்திலேயே நிறைய விஷயம் இருக்கு, அதை விஸ்தாரமா சொல்றோம். அதனால அதை நாளைக்கு சொல்லலாம். இன்னைக்கு இந்த பெருமாள் திருப்புட்குழி அப்படின்னு, இங்க புல்னா பக்ஷி, அந்த பக்ஷிக்கு தர்ப்பணம் பண்றதுக்காக ஒரு குழி, ஒரு சரஸ் ஒண்ணு, ஒரு குளம் ஒண்ணு பெருமாளே பண்ணி அதுல தர்ப்பணம் பண்ற. அதனால திருப்புட்குழி அப்படின்னு பெயர். கிருத்ர சரஸ் அப்படின்னு சொல்ற சம்ஸ்கிருதத்துல. கிருத்ரன்னா கழுகுன்னு அர்த்தம். ஜட்டாயு கழுகுனுடைய ஒரு சரஸ், ஒரு குளம் ஒண்ணு அங்க இருக்கு. அந்த ஊர்ல குளம் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒண்ணு விசேஷம் இல்லையோ, குளம் மலை இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. அந்த ஊர்ல அந்த புஷ்கரணி ரொம்ப விசேஷம். பெருமாள் எப்படி விசேஷமோ அந்த புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணி பெருமாள் சேவிச்சு வரப்பிரசாதியான பெருமாள். நிறைய பேரு யார் யார் என்னென்ன கேட்கிறாளோ எல்லாருக்கும் அது கிடைக்குமா. அதனால பிரார்த்தனா ஸ்தலம் மாதிரியான ஒரு ஸ்தலம். குறிப்பாக குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்றான். பெருமாளுடைய அனுகிரகம் அது. அதனால இதுல முதல் ஸ்லோகத்துல ஸ்ரீமத் கிருத்ரசரஸ்தீர பாரிஜாதமுபாஸ்மஹே எத்திர துங்கை ரதுங்கைஷ்ச பிரணதேர் கிரஹ்யதே பலம். பலனை கொடுக்கிற பெருமாள் ஜட்டாயுக்கு பலனை கொடுத்தார். யார் யாருக்கு என்னென்ன பலன் வேணுமோ அதை கொடுக்கிறார். நமக்கும் பலனை கொடுப்பார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாளைக்கு சொல்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.